எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய ஆசான், நிறைய பேருடைய ஆசான் திரு கே. பாலச்சந்தர் சார் அவர்களுடைய நினைவு நாள். அவர் இப்போவும் அவர் எங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் அவருடைய படத்தில் நானும் ஆர்த்தியும் நடிச்சிருக்கோம். அவரோட யூனிட் எங்கள் ஃபேமிலி மாதிரி. அதாவது நிறைய கலைஞர்களை அவருக்கு உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி எங்களையும் ஒரு சின்ன விதை மாதிரி போட்டிருக்காரு. இப்போ நாங்கள் ஏதோ செடி மாதிரி வளர்ந்துருக்கோம். அவர் வளர்த்தவங்கெல்லாம் பெரிய ஆலமரமாக இருக்காங்க. ஸோ அவர் இப்போ வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்களை போல் கலைஞர்களுக்கெல்லாம் வேணும்னு நான் அவரை கேட்டுக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் முக்கியமாக நடித்த படத்தில் பாலச்சந்தர் சாரோட நடித்த படத்தில் என்ன படம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது நம்ம மக்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். ஐயாவோட படத்தில் புது புது அர்த்தங்கள். அந்த படத்தில் நான் ஜனகராஜ் சாரோட பிஏவாக வருவேன். வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவேன். மனதில் உறுதி வேண்டும். அப்புறம் சிவா, வேலைக்காரன், நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்த்தின்னு பேர் வச்சதே பாலச்சந்தர் சார். கண்டிப்பாக நான் அறிமுகமே கவிதாலயால் தான், பாலச்சந்தர் சாரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். என்னோடய ஒரிஜினல் பேர் கவிதா. ஆனால் சார் தான் எனக்கு ஆர்த்தின்னு பேர் மாற்றினார். அப்போ ஆர்த்தின்னு ஒரு பேரே இல்லை. அப்போ ஆர்த்தின்னா என்ன அப்படின்னு யோசித்தோம். இப்போ அவர் தான் சொன்னார், ஆர்த்தி இல்லாமல் எதுவுமே இல்லை, பூஜா ரூமில் வரைக்கும் ஆர்த்தி தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆர்த்தி, அதான் கற்பூரம் சுற்றுறது தான் ஆர்த்தின்னு. அவர் பேர் வச்ச நேரம் நான் பூசணிக்காவே மாறிட்டேன். அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. ஏன்னா அவருக்கும் எங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் என்ன மாதிரி ஒரு டைரக்டர் அப்படின்னா, ஒரு எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் எல்லாம் இருந்த காலத்தில் நாகேஷ் சாரை ஹீரோ ஆக்கின ஒரு டைரக்டர். அதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும், அவரோட ரைட்டிங் மேலே அவருக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை வேணும். அண்டு ஜனரஞ்சகமான படங்கள் எடுப்பார். ஒரு பெரிய புராண கதைகள் அதெல்லாம் எடுக்காமல் அன்னைக்கு நாட்டில் சமுதாயத்தில் என்ன நடக்குதோ, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ, ஒரு பெண்ணுக்குள்ளே என்னென்ன சொல்லணும்னு அவன் நினைக்கிறாளோ இந்த சமுதாயத்துக்கு, அந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் படம் எடுக்கிறதுல பாலச்சந்தர் சாரை அடிச்சிக்கவே முடியாது. யாரும் இன்றைக்கி வரைக்கும் வேறு டேரக்டர்ஸே இல்லை அப்படின்னு நான் துணிச்சலாக சொல்லுவேன். அண்ட் அவர் ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் 2 பேர் படித்தோன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. இன்றைக்கி கமல் சார், ரஜினி சார் இருக்காங்க அப்படின்னா அந்த பில்லரோட ஸ்ட்ரென்த்து கொடுத்தவர் அந்த கான்க்ரீட்டாக இருந்தவர் பாலச்சந்தர் சார் தான். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது அவங்களுக்குள்ளே என்னென்ன திறமை இருக்குன்னு அவர் சூப்பராக கிராஸ் பண்ணி, நீ இதை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஷனையே அவர் டிசைன் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு சிற்பி. ஸோ அவர் உடல் அளவில் மறைந்தாலும் அவர் என்றைக்குமே அவரோட புகழ் நீடித்து நிற்கும். அண்டு எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் சினிமாவுக்கு வரவங்களும் ஒரு 4 படம் அவர் படத்தை பார்த்து 4 படத்தில் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்றத பார்த்து அவங்க கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் பாலச்சந்தர் சார் எப்போதும் இந்த தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவரோட புகழ் என்றைக்கும் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பாலச்சந்தர் சாரையும் வணங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷில்பா. நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கேபி சாரோடைய 11th இயர் நினைவு நாள், அதுவுமா இங்கே எல்லோரும் வந்திருக்கோம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா சாரை அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி எப்போவுமே சந்திக்கிற ஒரு வழக்கம் உண்டு. சார்கிட்ட அவர் ஒரு புக்கு மாதிரி. சார்கிட்ட நடிச்சிட்டா ஒரு தடவை சாரோட டைரக்ஷனில் நடிச்சிட்டா அவ்வளோதான், நம்ம எல்லா விஷயங்களும் கற்றுப்போம். ஸோ அங்கே நடிப்பை மட்டும் இல்லை, டிசிப்ளின் எல்லாத்தையுமே கற்றுப்போம். ஸோ அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பள்ளிக்கூடம். ஸோ அங்கே கற்றுக்கிட்டு இன்றைக்கி வெளியில் நிறைய இடங்களில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நாங்கள் நிறைய இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அண்ட் நாட் ஓன்லி தட், ஈவன் த டிசிப்ளின் வி ஃபாலோ. ஸோ சாரோட ஆசீர்வாதமும் எப்பவுமே எங்கள் கூட மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களும் கூடவும் இருக்கணும். நன்றி. இன்றைக்கி டைரக்டர் பாலச்சந்தர் சாரோட 11வது நினைவு தினம். அவரை நேசித்தவங்க பூரா ஒன்று கூடி இன்றைக்கி அவரை மறைவை செய்தியை 11 வருடம் கடந்து விட்டது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அவருக்கு நினைவு தினம் கொண்டாடுவோம், பிறந்தநாள் கொண்டாடுவோம். இது 11வது நினைவு தினம். பார்த்திங்கன்னா 3 மடங்கு அவரை நேசித்தவங்க இந்த வருஷம் அதிகமாக வந்திருக்காங்க. காலையில் முதல் மரியாதையாக
இயக்குனர் சமுத்திரகனி வந்திருக்காரு. ஒரு 7:30 மணிக்கு வந்துட்டு படப்பிடிப்பு இருக்குது. அது காலமாக எல்லாம் வந்து அவர் தான் முதல் மரியாதை பண்ணார். அதை தொடர்ந்து நிறைய ஏராளமான தொழில்நுட்ப கலைஞர்கள், அவர் உருவாக்கி விட்ட கலைஞர்கள் தான் இப்போ எல்லா இடங்களிலையும் பரவி இருக்கிறாங்க. சின்ன திரை நடிகராக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இன்றைக்கி எல்லா இடமும் அவர் பாலச்சந்தர் சார் பேரை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆத்மார்த்தமாக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க, நினைவு தினமும் வருவாங்க, பர்த்டே வருவாங்க. நான் முன்னெடுத்து அது செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலச்சந்தர் சார் இல்லைன்னா கூட அவர் இருக்கிறாருன்ற அளவுக்கு எல்லாருமே வந்து நேசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, போட்டுறாங்க. மனசில் உயர்ந்து இருக்கிறார் பாலச்சந்தர் சார். வணக்கம். இயக்குனர் சிகரம் ஐயா, எங்கள் தெய்வம் கே பாலச்சந்தர் அவருடைய நினைவு நாள். இந்த நாள் ஒன்று வந்திருக்கவே கூடாதுன்றதான் எல்லாரோட ஆசையாக இருந்தால் நான் வந்துருச்சு. அவர் நம்மளோட இல்லை, ஆனாலும் கூட அவர் வந்து என்னோடலாம் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் உண்மையாகவே. அதை வந்து இவரளவுக்கு நான் நெருக்கமாக ஒருத்தரை வந்து என் வாழ்க்கையில் ஒருத்தரை பெற்றேன்னா ரொம்ப அபூர்வமான விஷயம் அது. ஏன்னா அவருக்கும் எனக்குமான பந்தம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமானது, ஆழமானது. அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அதனால் என்னோடய அலுவலகத்தில் நுழைஞ்சோன்னா அவர் படம் தான் இருக்கும், அவர் படம் இருக்கும், கேப்டன் படம் இருக்கும். அதை வணங்கிட்டு தான் நான் உள்ளே போவேன். அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ளே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர், ஒரு தெய்வத்திற்கிணையான ஒரு மனிதர் நான் என்றைக்குமே போற்றி வணங்குறேன். அவர் நினைவு நாளில் வணங்குகிறேன். இல்லை அவர் அதான் அவர் எப்பவுமே சொல்கிறது அதுதான், நீ வந்து எந்த ஒரு விஷயத்தை நேசிக்கிறையோ அதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் வந்து சினிமா தவிர எதுவுமே செய்யலை. நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் நானும் சினிமா தவிர எதுவுமே செஞ்சதில்லை சார்மே. எப்போ அது முக்கியம்டா, இதில் ஒன்று அதில் ஒன்று கச்சமுச்சன்னு பண்ணக்கூடாது. உனக்கு எது பிடிக்குதோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டே போ, அது உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்பார். அந்த வார்த்தையை தான் பின்பற்றுறேன். சினிமாவே ஃபாலோ பண்ணுறேன். சினிமா தான் எனக்கு கொடுக்குது, சினிமா தான் எனக்கு எல்லாமே. தமிழ் திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் கலையாகவும் இலக்கியமாகவும் காலகாலமாக இயங்கி வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இலக்கிய கர்த்தாக்கள், பெரும் கலைஞர்கள் தமிழ் திரைப்படத்தில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க நம் காலத்தில் நாம் கண்ட கலைஞன் இயக்குனர் சிகரம் ஐயா பாலச்சந்தர் அவர்கள். அவரை வெறும் திரைப்பட கலைஞராக மட்டுமல்லாமல் காலத்திற்கு முன்னால் சிந்தித்த ஒரு கலைஞனாக நாம் கொள்ளலாம். அவருடைய ஒவ்வொரு படமும் ஒரு இலக்கிய ஆவணமாக, இலக்கிய பெட்டகமாக திகழ்ந்து வந்திருக்கிறது. அவருடைய 11வது நினைவாண்டு இது. பாலச்சந்தர் என்கிற ஒரு மனிதர் இறந்து 11 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். ஆனால் அவருடைய படைப்புகள் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த தமிழ் மக்கள் மட்டுமன்றி உலகத்தினுடைய திரைப்பட ரசிகர்களால் என்றைக்கும் ஆராதிக்கப்படுகிற படைப்புகளாக திகழும்.